ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மேக்கிங். இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஜஸ்ட் நம்ம 500லேயே நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும், எப்படி செய்யலாம், இதோட ஃபுல் கைடன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பீட்ஸ் வேணும். இதில் என்னென்ன பீட்ஸ் அவைலபிள் இருக்குன்னா ஜெல்லி பீட்ஸ், மார்பிள் பீட்ஸ், கிராக்கிள் பீட். இந்த கிராக்கிள் பீட் பார்த்திங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் உடையிற டைப், கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். மேட் பீட், அப்புறம் உட்டன் பீட்ஸ், லாஸ்ட்டாக இருக்கிறது ஆரா பீட்ஸ். இந்த ஆரா பீட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பீட்ஸோட ரேட் கூட, பட் அதோட ஷைனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் லைக் பண்ணி இப்போ ஆரா பீட்ஸ் வந்து வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்ஸில் பார்த்திங்கன்னா 2 அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து கலர் சாம்ஸ் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து ஆக்சிடைஸ் சாம்ஸ் இருக்குது. இந்த கலர் சாம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா விதமான கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். இதுதான் வந்து இந்த கலர் சாம்ஸ். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஆக்சிடைஸ் சாம்ஸ் வந்து இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக். இதுதான் ரொம்ப முக்கியமான இது பார்த்திங்கன்னா 0.7 அண்ட் 0.8 நிறையா எலாஸ்டிக்ஸ் இருக்குது. பட் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறது 0.7 அண்ட் 0.8. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்கிங் மெட்டீரியல். இந்த மேக்கிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமாக தேவைப்படுறது ஜம்ப்ரிங். இந்த ஜம்ப்ரிங் வந்து சாம்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த ஜம்ப்ரிங் வேணும். ஜம்ப்ரிங் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் அண்ட் சில்வர் கலர், இந்த ரெண்டுமே நமக்கு வேணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செயின். சில கஸ்டமைசேஷன் நம்ம கேட்கும்போது இந்த செயின் வந்து பிரேஸ்லெட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கோல்டு, சில்வர், காப்பர் இருக்குது. நம்ம 3மே வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு எப்படி சேல்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூல்ஸ். இதை மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான டூல்ஸ் பார்த்திங்கன்னா நோஸ் ப்ளையர், நெக்ஸ்ட்டு டைட்டர். இது எல்லாமே நம்ம சாம்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக இந்த 2 டூல்ஸ் வேணும். கட்டரை வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணுறதுக்காக தேவைப்படும். இந்த 3 முக்கியமான மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல். இந்த பேக்கிங் மெட்டீரியல் தான் நம்ம கரெக்டாக சைஸ் பார்த்து வாங்கணும். நம்ம பிரேஸ்லெட் என்ன சைஸில் நம்ம சேல்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் வந்து கவர்ஸ் வாங்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் அனுப்புகிற மாதிரி இருந்தால் கொரியர் கவர்ஸும் வாங்கிக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம காட்டனில் தான் போட்டு நம்ம சேல் பண்ணுவோம். இந்த காட்டன் பாக்ஸுமே நம்ம என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். இது வந்து நமக்கு நீடு இருந்தால் வாங்கிக்கலாம். நம்ம பிஸ்னஸ் எப்படி சேல்ஸ் ஆகுதுன்னு பொறுத்து ஸ்டிக்கர்ஸ் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம மெட்டீரியல் நாலேஜ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் சைஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த சைட் ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கு 20 பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது எம் பார்த்திங்கன்னா 16 சென்டிமீட்டர் இருக்கும். இதுக்கு 22 பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல் சைஸ்க்கு பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர் 24 பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்எல். இதுக்கு பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் 26 பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் கால்குலேஷன் எல்லாமே 6 mm பீட்ஸ்க்கு தான் பொருந்தும். இந்த சைஸை வச்சு, அதாவது அந்த சென்டிமீட்டர் வச்சு நம்ம பீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பட் நம்ம மெயினாக எடுக்க வேண்டியது சென்டிமீட்டர் கால்குலேஷன் தான். நம்ம பீட்ஸோட எம்எம் மாறும்போது இந்த கால்குலேஷனும் மாறும். சென்டிமீட்டர் நம்ம கால்குலேஷன் வச்சு நம்ம பீட்ஸோட நம்பரிங்கை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் எங்கே வாங்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். லோக்கல்லையே இப்போ நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லோக்கல் ஷாப்பில் எங்கெங்கே இருக்குங்கன்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை லோக்கலில் நமக்கு அவைலபிள் இல்லைன்னா யூடியூப்பில் பாருங்கள். யூடியூப்பில் நிறையா சேனல்ஸில் ரா மெட்டீரியல் சேல் பண்ணுறாங்க. அது மாதிரி எங்கே பெஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குங்கிற சர்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. லோக்கலில் அவைலபிள் இல்லைங்கிற பட்சத்தில் யூடியூப்பில் நல்லா சர்ச் பண்ணி பார்த்து வாங்குங்க. ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலான்னு பார்த்தாச்சு, என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறதும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மேக் பண்ணுறது, இந்த பிரேஸ்லெட்டை நம்ம எப்படிலாம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். பேஜில் காம்போ ஆஃபர் கொண்டு வந்துருக்கோம். ஜஸ்ட் 500 ருபீஸில் 15 பிரேஸ்லெட் மேக் பண்ணுற மெட்டீரியல் நமக்கு கொடுத்துருவோம். 4 கலர் பீட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. 4 கலர்ஸ் பீட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 15 சாம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். அதுவும் இல்லாமல் பேக்கிங் மெட்டீரியலும் வந்துடும், எலாஸ்டிக் வந்துடும், ஜம்ப்ரிங் வந்துடும். இது எல்லாமே நம்ம காம்போவாக கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு கைடன்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். எப்படி மேக் பண்ணுறவங்க கைடன்ஸ் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.